ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்முடைய ஊரார் கதை கேளு சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு குறித்தது தான். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஜூன் 14, 2023 அன்று அமலாக்கத்துறையினால் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து இருதய அடைப்பு ஏற்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் வந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த ஒரு விஷயத்திலிருந்து பார்த்திங்கன்னா, அவருடைய ஜாமீன் மனுவானது நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா, அவர்களுடைய ஒரு தரப்பிலிருந்து கோரப்பட்ட ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜாமீன் மனுவில் அதாவது உடல்நிலை சரியில்லை, உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீதிமன்றங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, அமலாக்கத்துறையினரும் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போது தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா, அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்ந்து நீடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து சொன்னாங்க, அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய சகோதரரான அசோக்குமார் அவர்கள் வந்து அவர் தான் குற்றவாளி, மிகப்பெரிய முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு அவர் வந்து இன்னும் தலைமறைவாக இருக்கிறார். அவர் தலைமறைவாக இருக்கும் பட்சத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து பதில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, இது இப்படியே தொடர்ந்து போக போக கடைசியில் ஒரு கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் அமைச்சராக தொடர்கிறார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக்குமார் வந்து கைது செய்யப்படலை, அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டினாங்க. அதிகாரத்தில் இருக்கிறார், அவர் இன்னும் பலம் பொருந்தியவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் காரணம் காட்டியிருந்தாங்க. அதை வந்து மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுமே வந்து மேற்கோள் காட்டியிருந்தார். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குற்றவாளியாக இருந்தால் அவருடைய வேலையானது பறிபோயிடும். 24 மணி நேரம் அவர் வந்து சிறையிலே இருக்கும் பட்சத்தில் எப்படி இவர் வந்து தொடர்ந்து இத்தனை நாட்களில் வந்து காவலில் இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி அமைச்சராக தொடர்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த ஓரிரு தினங்கள்லேயே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்வதாக கூறி ஆளுநர் அவர்களுக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதை தொடர்ந்து அது வந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு பரிசீலிக்கப்பட்டது. தொடர்ந்து இப்போது அவர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய ஜாமீன் மனு ஃபைல் பண்ணும்போது, ஜாமீனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் இன்னும் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவர் வந்து அதாவது செல்வாக்கு மிக்கவர் அப்படிங்கிற மாதிரியே காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது அது ஒரு செல்வாக்கு மிக்கவர் அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் காட்டுறாங்கன்னா, அவர் வந்து இன்னும் இதில் இருக்கார், எம்எல்ஏவாக தொடர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத வந்து அவங்க இலைமறை காயாக அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரன் அசோக்குமார் வந்து அவர்கள் வந்து கைது செய்யப்படலை, அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் என்பதை காரணம் காட்டி தட்டி கழிச்சாங்க. இப்போது அதே நிலை இன்னுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 31 முறை அவர் வந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறார். அவருடைய ஜாமீன் மனுவானது இன்றைய தேதி வரை நிராகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய வழக்கை வந்து 3 மாதத்துக்குள்ளே விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றமும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் சொல்லியுமே கிட்டத்தட்ட 1.5 மாதம் பக்கம் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே அதுக்கான ஒரு முடிவு வரல. அது எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் அதாவது ஒரு பெருவாரியாக நினச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது எம்பிக்கு போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போவும் அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் அவரை வந்து இது பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு. இதுக்கு மேலே அவர் வந்தாலுமே அவர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணி அவர் இது பண்ணுறதுங்கிறது சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனாலுமே அவருக்கு ஜாமீன் வழங்காததுக்கு காரணம் என்னன்னு தெரியல. மேபி இப்போ வருகிற 15/4/2024 அதாவது வர திங்கட்கிழமை வந்து அவருடைய மனுவானது விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த தினத்தன்று அவர் வந்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் தான். அது வந்து தீர்மானமாக சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 நாள் தானே.
அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் விடுவிக்கப்படுவாரா, அல்லது அவர் மீண்டும் அவருடைய பிணையின் மனுவானது நிராகரிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்கள் அவர் உள்ளே இருந்திருக்கிறாரு. இதில் இப்போது திடீர்னு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தவறில்லை, அவர் குற்றவாளி அல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் விடுவிக்கப்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பார்ப்போம். எதுவாயினும் இன்னும் 2 தினங்களே இருக்கிறது. இந்த 2 நாளில் அவர் விடுதலை செய்யப்படுகிறாரா ஜாமீனிலே, அதாவது பிணையில் விடுதலை செய்யப்படுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஒருவர் கதை கேளு சேனலின் நண்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து அடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவுகள் நமக்கு வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பதிவு நம்ம போடணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்எஸ்டிசியில் வேகன்சிக்கான இது பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் போடுறேன், பாருங்கள். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அதை பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.